கோழியும் தங்க முட்டையும். ஒரு கிராமத்தில் இயற்கை வைத்தியம் செய்கிறவர் ஒருவர் இருந்தார். அவர் பக்கத்தில் உள்ள மலையில் ஏறி பச்சிலைகளை பறித்து வந்து நோயாளிகளுக்கு பச்சிலைகளை அரைத்து கொடுத்து வைத்தியம் செய்து வந்தார். அவர் வீட்டில் ஒரு கோழியை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த கோழி சுகவீனமாக அதனுடைய கூட்டில் படுத்துக் கொண்டிருந்ததை கண்டார். ஆகையால் அவர் மலைக்கு சென்று மூலிகை செடிகளை பறித்து வர சென்றார். அவர் அங்கே சென்றபோது ஒரு பெரிய மூலிகை செடி மாத்திரம் செழிப்பாக வளர்ந்து பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்தார். அந்த செடியில் உள்ள இலைகள் சிலவற்றை பறித்து கொண்டு வந்து அதை நன்றாக அரைத்து அதை தானியத்தில் கலந்து கொடுத்தார். மறுநாள் காலையில் கோழியை சென்று பார்த்தார். என்ன ஆச்சரியம்! கோழி கூட்டினுள் உற்சாகமாக இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்ததை கண்டார். அதைவிட பெரிய அதிசயம் என்னவென்றால், அந்த கோழி கூட்டினுள்ளே ஒரு பொன் முட்டையிட்டதை கண்டு ஆச்சரியப்பட்டார். வைத்தியருக்கு புரிந்துவிட்டது. அந்த செடியின் இலையின் சாறை தானியங்களில் கலந்து கொடுத்ததால் தான் கோழி பொன்முட்டையிட்டது என்பதை தெரிந்து கொண்டார். இப்போது வைத்தியர் அந்த கிராமத்திலே பெரும் பணக்காரராகிவிட்டார். இதை கண்ட அந்த கிராமத்தின் தலைவன், எப்படி குறுகிய காலத்தில் வைத்தியர் பெரிய பணக்காரரானார் என்பதை கண்டறிய கிராமத் தலைவன் அவரை நோட்டமிட்டார். தானும் வைத்தியனைப் போல பெரிய பணக்காரனாக வேண்டுமென்று பேராசைப்பட்டான். ஒரு நாள் அதிகாலையில் வைத்தியரின் வீட்டின் அருகே மறைந்திருந்து வைத்தியரை நோட்டமிட்டான். அப்போது வைத்தியர் கோழி கூட்டிலிருந்து ஒரு பொன் முட்டையை எடுத்ததை தலைவன் கண்டார். ஒரு நாள் காலையில் வைத்தியர் வெளியூர் செல்ல புறப்பட்டார். அதை தெரிந்து கொண்ட தலைவன் வைத்தியரின் வீட்டிற்கு சென்று அந்த கோழியை திருடி கொண்டு தன் வீட்டிற்குள் வைத்தான். அந்த கோழிக்கு நிறைய தானியங்கள் கொடுத்தான். மறுநாள் காலையில் கோழியை சென்று தலைவன் பார்த்தான். அது ஒரு வெள்ளை முட்டையிட்டதை கண்டு ஏமாந்து போய்விட்டான். தான் பேராசைப்பட்டது தவறு என்று புரிந்து கொண்டான். மீண்டும் அந்த கோழியை வைத்தியரின் வீட்டிலுள்ள கூட்டிலே வைத்துவிட்டு வந்துவிட்டான். பேராசை பெரு நஷ்டம் என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.